பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸில் கிளைம் டு சேவ் டேஞ்சர் தான் ப்ளே பண்ணிக்கிறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக்கு இவ்வளோ கிளைம் ஆகிடுச்சு. 5000 என்னது ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. 5000 கிடச்சிச்சு. இருங்க விங்ஸ் 15 மில்லியனா? சரி ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெட்டு வேறு கிடச்சிச்சு. டெய்லியில் அப்படி ஃபுல்லாக கிளைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். சும்மா ஒன்று கிளைம் பண்ணேன்னா இப்போ என்ன பண்ணோன்னா சீக்கிரம் ஏறு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ஏறுற மாதிரி இருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதில் கொஞ்சம் விளையாடி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். விளையாடி இருப்போம். சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணிட்டு விட்டுமே மண்டையை பொழக்க மண்டைதான் அவங்க கீழே மெதிக்க வச்சு இங்கும் கிடச்சிட்டான். போகலாம் நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போகலாம். அறிகுறி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு போகணும். நான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படாடி அதெல்லாம் பண்ண இல்லை. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு காசு? 25 மில்லியனா? அட பாவிங்களா, 15 மில்லியன் ஒரு விங்ஸும் வாங்கிடுவோம்டா. நெக்ஸ்ட்டு 75. என்னடா நீங்கள் அதிகமாக என்னடா இப்படி கேட்குறீங்க? நெக்ஸ்ட் வேர்ல்டுக்கு வந்ததே இப்படி கேட்குறீங்களேடா. சரி ஏறினா கூட சும்மாவே எழுது ஃப்ரெண்ட்ஸ் காசு. பரவாயில்ல, ஏதாவது எழுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காயின் கடிக்க போகுது. 4 மில்லியன். டிக்டாக் சவுர் கேப்பச்சின் அப்படியே கண்டுபிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஏறிட்டு தான் இருக்கோம். கேப்பச்சினோ நல்லா இருக்குல்ல இந்த வேர்ல்டு. ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 25 வந்தது கீழே இல்லை, இல்லைன்னா யூ ஆர் கெட்டிங் டயர்ட். 25 எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு ஓப்பன் பண்ணாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டோம். 25 மில்லியனுக்கு ஒரு பெட்டு ஓப்பன் பண்ணலாம். கேப்பச்சினோவை எப்படி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேர் கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 90K. வாட் இஸ் திஸ்? சூப்பர். ஸ்கூல் முடிஞ்சிச்சு. சின்ன பசங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். சரிங்க 39K இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள ஃபஸ்ட்டு இதில் 4 தானே காட்டினாங்க. 39 அதுக்குள்ள மாறிட்டு 45K. பரவாயில்லையே. இதை டிலேட் பண்ணுறது தான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாச்சு இந்த பிராண்டட் ஃப்ரெண்ட்ஸ். அதில் செலஸ்டியல் இந்த கட் கிராஸில் இதெல்லாம் இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லவாக்கா த பெல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் பேர் சிக்லிட்டேரா சிக்லிட்டேரா. அவன் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இப்படி வச்சுருக்கு? சரி நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே இழுவா. இன்னும் ஒரே ஒரு பெட்டு ஓப்பன் பண்ணாவே நம்மளுக்கு போதுமே. நான் 3 பெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேர்ல்டுலேயும் ஓப்பன் பண்ணுவேன். எல்லா பெட்டில் போட்டு ஒன்று இல்லை. இதில் 3, இதில் 3, இதில் 3 ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். இந்த டிலீட் பண்ணு. டிலீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏறுவோம். ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இங்கே பாருங்க, நான் காசு ஸ்பீடாக ஏறுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். நம்ம ஸ்லோவாக தான் ஏறுவோம். அது எனக்கே தெரியும். கிஃப்ட் கிளைம் பண்ணிக்கலாம்.
இந்த காயின் பொசிஷன் அப்போ யூஸே ஆன மாதிரியே தெரில. திரும்ப யூஸ் பண்ணுறேன். 100 போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வேர்ல்டு இருக்குன்னு காட்டுறேன் இருங்க. இந்த காயின் பொசிஷன் ஃபினிஷ் ஆனதுலேயே நம்ம வீடியோவும் ஃபினிஷ் பண்ணிப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஏதோ காட்டிகிட்டே இருக்குது. பாசஸ் பூஸ்ட்டு லிமிட்டடு காயின் பாருங்க. என்கிட்ட எவ்வளோ ரோப்ளக்ஸ் இருக்குங்க. எவராவது கிஃப்ட்டு பண்ணுறீங்களா? இருங்க காட்டுறேன். 0 பார்த்தீங்களா? இப்போ யூ ஆர் கெட்டிங் டேடுன்னு வந்ததுலேயே கீழே எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பேக்கா நான் வாங்க எக்ஸ்க்ளூசிவ் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிக்க இன்னும் 4 நிமிஷம் மட்டுமே இருக்குது. இப்போ இறங்கிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க கொஞ்சம் ஏறிட்டோம். இந்த கிஃப்ட் வேறு வந்தது. ஒரு கட்டிங் டேடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பெட்டு ஓப்பன் பண்ணுறோன்னா இன்னும் ஸ்பீடாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்ட் டைமில் ஒரு 100 மில்லியனாக இறங்குறேன். 100 இறங்கியாச்சு. இன்னும் ஒரு 100 தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 200 கிடைக்கும். காயின் பொசிஷன் போட்டிருக்காங்க. எத்தனை %? 100% காயின் பொசிஷனா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்லோவாக ஏறுறான்? கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ₹1 கம்மியாக இருக்குமா? ₹1 எக்ஸ்ட்ராவே இருக்குது. இருங்க ஒரு பெட்டு ஓப்பன் பண்ணுறேன். ரெகுலர் கிடச்சிருக்குது. பெட்டில் பெஸ்ட் 1 மில்லியன் அப்படி நம்ப முடியலடா. என்னடா இப்படிலாம் கொடுக்குறீங்க? இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 மில்லியன் கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அங்கே பாருங்கள். காசு 1 பில்லியனாக அதுக்குள்ளே வந்துச்சியா ஃப்ரெண்ட்ஸ். இது யூ ஆர் கெட்டிங் டயர்ட் 3 கிலோமீட்டரில் வரும். அப்போ எவ்வளோ ஏறும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 2 பில்லியன் வந்ததில் இறங்கிடலாம். ஏன்னா அதோட எக்ஸ்ட்ராவே இருக்கும். 4 பில்லியன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஓப்பன் பண்ணோன்னா மற்றவே கிடைக்குமா? கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்லிட்டேரா பேசிக்லிட்டேரா கிடைக்குமா? போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாச்சுவே கிடச்சிட்டான். 2 பில்லியன். ஓ சூப்பர். பெஸ்ட். delete. இப்போ ஃபினிஷ் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில். இருங்க ஏறிடலாம். காசு இருக்குதா நெக்ஸ்ட் மினிட்ஸ்க்கு? இல்லையா? ஏறினாலே காசு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு குதிச்சு விட்டான். இப்போ நம்ம இப்போ பெட்டில் பார்க்க மாட்டோம். பெட்டு எவ்வளோ பில்லியன் மட்டும் நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். 600 400 போடா டேய். வரமாட்டேன்டா அந்த பக்கமே. 8 பில்லியனா? இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் இப்படி ஏறுது காசு. போக ஸ்பீடாக ஏறிடும் போல இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே விங்ஸாக போய் இறங்கினதே வாங்கிட்டேன். ஃபினிஷ் பண்ணிடலாம் கேம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா. see you. goodbye. bye.
இந்த கேம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் பிடிச்சிருந்தா அப்படியே பெல் ஐக்கான் ஆலில் வச்சுக்கோங்க. அப்படியே நிறைய கேம்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.